நான் சொந்த வீட்டில் வருட கணக்கில் இருந்தேன். அல்லல் பட்டு கடன் பட்டு ஒரு வழியாக கட்டிய வீடு. கடன் பட்டதில் மனைவியின் பங்கும் கணிசமானது. வீட்டை பராமரிப்பதில் உள்ள சிரமங்கள் வீடு கட்டிய பின்பு நன்றாகவே தெரிந்தது. வீட்டின் வெளியே நீரின்றி அசுர வேகத்தில் வளரும் வேலி கருவேலம் எருக்கஞ்செடிகளை அகற்றுவதிலேயே சோர்ந்து போய்விடுவேன். அடுத்த ப்ராப்ளம், மழை பெய்தால் வீட்டினுள் எப்போது தண்ணீர் எட்டி பார்க்கும் என்பதுதான். ஒரு நாள் மழையிலேயே தவளைகள் கெக்கபிக்க என்று கச்சேரியை ஆரம்பித்துவிடும். ஒரு வாரம் கழித்து எங்கு பார்த்தாலும் ஆட்டு புழுக்கை சைஸில் தவளை குஞ்சுகள் தத்தி தத்தி உலா வரும். 2 சீசனுக்கு பிறகு சுவரில் நீர் வழிந்த இடமெல்லாம் பாசி படிந்த அழுக்குகள் வரியில் அழகை கெடுக்கும். கலர் கோட்டிங் கொடுத்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் வெளியேறும் சாக்கடை நீர் நிம்மதியை போக்கிவிடும். கொசுக்களின் உற்பத்தி கேந்திரம் அதுதான். சோப் பிட் போட்டு நீரை உறிஞ்சி விடுங்கள் என்று குடியிருப்போர் நலசங்கம் பரிந்துரை செய்யும். செப்டிக் டேங்க் நிரம்பி வழியும். அதை எடுக்க 1000 ரூபாய்க்கு மேல் வைக்க வேண்டும். சொந்த வீட்டு பிரச்சனைகள் சொல்லி மாளாது. சொந்த வீட்டை கட்டினால்தான் இத்தனை பிரச்சனை, எவ்வளவு செலவு. பேசாமல் வாடகை வீட்டில் பணத்தை கொடுத்துவிட்டு அக்கடான நிம்மதியாக இருக்கலாம். ஒரு சமயத்தில் இப்படி சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். வாடகை வீடு பிடிக்கும் யோகம் எனக்கு எதிர்பாராது வந்தது. திடீரென்று என்னை தமிழகத்தின் தெற்கே பணிமாற்றம் செய்து விட்டார்கள். நான், மனைவி, சின்ன குழந்தை 3 பேர்களும் வசதியாக வீடு வேண்டும் என்று அலுவலக நண்பர்களிடம் சொல்லி வைத்தேன். வீட்டை ஃபிக்ஸ் செய்துவிட்டு அவர்களை அழைத்து வர திட்டமிட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். அன்று ஞாயிற்றுக்கிழமை. வாடகை வீடு விளம்பரங்களை எல்லாம் அலசினேன். என் ரேஞ்சுக்கு நெருங்கி வந்தவை 1-2 வீடுகள் தான் என்று தான் சொல்ல வேண்டும். டிஃபனை முடித்து கொண்டு வண்டியில் புறப்பட்டேன். முதலில் பார்க்கலாம் என தீர்மானித்த வீடு அலுவலகத்திற்கு ஓரளவு அருகாமையில் தான் இருந்தது. வாசல் இரும்பு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றேன். கீழும் மேலுமாக மாடி வீடு. பார்ப்பதற்கு பிடித்திருந்தது. வராந்தாவில் பனியனோடு ஏறக்குறைய 60 வயதுக்காரர் உட்கார்ந்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். கைகளோடு கூடிய பிளாஸ்டிக் நாற்காலியில் முழுவதுமாக ஆக்கிரமித்து கொண்டிருந்தார். கட்டை குட்டையான ஆசாமி. வணக்கம். உள்ளே அழைத்து அருகிலிருந்த மற்றொரு நாற்காலியில் அமர சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். வீடு வாடகைக்கு என்ற விளம்பரம் பார்த்தேன். மாடியா கீழா? எது உங்களுக்கு சௌகரியம் என்று கேட்டார். மாடி என்று சொன்னேன். மாடிதான் காலி, பார்க்கலாமா என்று கேட்டேன். பேஷா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சில தகவல்களை பேசி தெரிந்து கொள்ளலாம் இல்லையா என்று என்னிடம் அவர் சொன்னார். ஓ, தாராளமாக. என் பெயர் மற்றும் மத்திய அரசு அலுவலகத்தில் வேலை மாற்றலாகி இந்த ஊருக்கு வந்து 6 நாட்கள் தான் ஆகின்றன. சந்தோஷம். நீங்கள் எத்தனை பேர் என்று கேட்டார். நான், மனைவி, சின்ன குழந்தை என்று சொன்னேன். மனைவி வேலைக்கு போகிறாரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா என்று கேட்டார். தற்போது வீட்டில்தான் இருக்கிறாள். குழந்தையை ஸ்கூலில் சேர்த்த பிறகு வேலைக்கு போகிற பிளான் இருக்கு என்று சொன்னேன். நீங்கள் எதில் டிகிரி என்று கேட்டார். நான் BA எக்கனாமிக்ஸ், அவ BSc மேத்ஸ், அதோடு பிஎட் வேறு. குழந்தையை ஸ்கூலில் சேர்த்துட்டு வேலைக்கு போனால் வீட்டுக்கு வருகிற குழந்தையை யார் பார்த்துப்பா என்று கேட்டார். அப்பா அம்மா வருவார்கள் என்று சொன்னேன். யாரோட அப்பா அம்மா என்று கேட்டார். அவளோட அப்பா அம்மா தான் என்று நானும் சொன்னேன். அப்போது முதல்ல 3 பேர்னு சொன்னது தப்பு, 5 பேர்கள் இல்லையா என்று சொன்னார். அது அவளுக்கு வேலை கிடைத்து அவர்கள் வரும்போது தானே என்று சொன்னேன். கிடைப்பதாக வைத்து கொண்டு பேசுவோமே என்று சொன்னார். சரி என்று சொன்னேன். உங்கள் அப்பா அம்மா வரமாட்டாங்களா என்று கேட்டார். அவர்கள் என் அண்ணனோடு இருக்கிறார்கள். அவனுக்கு 2 குழந்தைகள். அதை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். எப்போதாவது இங்கு வருவார்கள் என்று நானும் சொன்னேன். பிள்ளைகள் வீட்டிற்கு பெத்தவா வருவது என்பது நடக்கிறது தானே என்று சொன்னார். நான் பதில் எதுவும் சொல்லவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மாமனார் மாமியாருக்கு என்ன வயசு இருக்கும்? வியாதி வைக்க இல்லாமல் நல்ல திடமாக இருப்பாதானே என்று கேட்டார். மாமனார் தான் கொஞ்சம் அசக்தம் என்று சொன்னேன். புரியலை என்று சொன்னார். வலது கை நடுங்கும் என்று சொன்னேன். அப்போது எப்படி சாப்பிடுவார் என்று கேட்டார். மாமியார் தான் ஊட்டி விடுவா என்று சொன்னேன். அடப்பாவமே, வந்துட்டா இங்கேயே தான் இருப்பாங்களாக்கும் என்று சொன்னார். அவளுக்கும் வேற யாரும் கிடையாது. உங்களுக்கு பூர்வீகம்? தஞ்சாவூர்னு அப்பா சொல்லி கேள்வி. ஆனால் அரசூர் கிராமத்திற்கு ஒரு தடவை கூட போனதே இல்லை என்று சொன்னேன். ஏன் என்று கேட்டார்.
அப்பா காலத்திலேயே சென்னை வந்துட்டார். கிராமத்திலையும் பெருசாக ஒன்றும் நிலப்புலன்கள் வீடுன்னு எதுவும் கிடையாது என்று மீண்டும் சொன்னேன். அதற்கு வருஷத்துக்கு ஒரு தரமோ 2 தரமோ போயிட்டு வந்துடுவோம் என்று சொன்னேன். காலையில் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் என்று கேட்டார். 9 மணி, முடிகிறது மாலை 5:30 மணி என்று சொன்னேன். சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போவீங்களா என்று கேட்டார். கிட்ட இருந்தால், வெயில் தகிக்கவில்லை என்றால், மழை இல்லை என்றால் வந்து போவேன். சாயந்தரம் சீக்கிரம் வந்து விடுவீர்கள் இல்லையா என்று கேட்டார். வேலையை பொறுத்து தான் எல்லாம். சமயத்தில் இரவு 9 மணி கூட ஆயிடலாம் என்று சொன்னேன். காலையில் சீக்கிரமாக எழுந்து விடுவீர்களா என்று கேட்டார். நான் 6:30 மணி, ஆனால் ஒய்ஃப் 5 மணிக்கெல்லாம் எழுந்துடுவா என்று சொன்னேன். வாசல் தெளித்து கோலம் போடுவீர்களா என்று கேட்டார். என்ன இப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். இல்லை, சில பேர் அதுக்கு கூட வேலைக்காரியை வச்சு விடுகிறார்கள், அதான் கேட்டேன் என்று அவரும் பதில் சொன்னார். வாசல் தெளித்து கோலம் போட்டு மார்கழி கோல போட்டியில் பரிசு வாங்கினவர் என்று சொன்னேன். பேஷ் பேஷ், அப்போ கொலுவும் வைப்பீர்களோ என்று கேட்டார். ஆமாம் என்று அதற்கும் பதில் சொன்னேன். கொலுவிற்கு நிறைய பேர்களை அழைப்பீர்கள் இல்லையா என்று கேட்டார். புதுசாக வந்து உள்ள இடம், போக போக தானே பழக்கமாகும் என்று சொன்னேன். நாள்கிழமை என்றால் இங்கே இருப்பீர்களா, இல்லை கதவை பூட்டி கொண்டு ஊருக்கு போய் விடுவீர்களா என்று கேட்டார். தீபாவளி பொங்கல் தவிர மற்ற எல்லா பண்டிகையும் இங்குதான் என்று சொன்னேன். சொந்தக்காரர்கள் இந்த பக்கம் இருக்கிறார்களா என்று கேட்டார். 2-3 குடும்பம் இருக்கு என்று நானும் அவரிடம் பதில் சொன்னேன். அப்போ அவர்களும் இங்கு வந்து போவார்கள் என்று அவரும் கேள்வி கேட்டார். நாங்களும் போய் வருவோம் என்று சொன்னேன். வாஷிங் மிஷின் உபயோகப்படுத்துவீர்கள் இல்லையா என்று கேட்டார். ஆமாம் என்று அதற்கு நானும் பதில் சொன்னேன். என்ன பேப்பர் வாங்குவீர்கள் என்று கேட்டார். தமிழில் 1, ஆங்கிலத்தில் 1 என்று நானும் பதில் சொன்னேன். அப்போது பழைய பேப்பர்காரன் வருவான் என்று அவரும் சொன்னார். பக்கத்திலே இருந்தால் நானே கொண்டு போய் போட்டு விடுவேன் என்று நானும் பதில் சொன்னேன். காய்கறி கடைக்கு போய் தான் வாங்குவேன், இல்லை இங்கே வாசல்லையே வருமா என்று கேட்டேன். வரும், ஆனால் நான் வாங்கிறது இல்லை என்று அவர் சொன்னார். ஏன் என்று கேட்டேன். கூடிய மட்டும் வெளி மனிதர்களை உள்ளே சேர்ப்பதில்லை என்று அவரும் பதில் சொன்னார். அப்படியா என்று நானும் கேட்டேன். வாட்டர் ஹீட்டர், ஃப்ரிட்ஜு, அயன் பாக்ஸு, மிக்சி, கிரைண்டரு, டிவி, ஏசி எல்லாம் உண்டு தானே என்று கேட்டார். இதெல்லாம் இல்லாத மாடர்ன் லிவிங் இருக்கா என்ன என்று நானும் பதில் சொன்னேன். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் ஐட்டத்தை எல்லாம் வைத்து கொள்வது அவரவர்கள் சொந்த சௌகரியம், விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் ஏகத்திற்கு கரண்ட் பில் ஏறிடும், ஈபிக்கு டெபாசிட் தொகை அதிகரித்து வீட்டுக்காரர்னா கட்டணும் என்று சொன்னார். டெபாசிட்டுக்கு வட்டி தருகிறார்களா? தருகிறார்களே, யாருக்கு வேண்டும் அந்த பிசாத்து வட்டி என்று சொன்னார். அது உங்களுடைய இஷ்டம் என்று சொல்லி முடித்தேன். நாய் வளர்க்கிறது உண்டா என்று கேட்டார். இல்லை என்று நானும் பதில் சொன்னேன். பூனை என்று கேட்டார். இல்லை என்று அதற்கு நானும் பதில் சொன்னேன். வீட்டுக்குள்ளேயே கிளி, வண்ணச்சிட்டுக்குருவிகள், தொட்டியில் மீன் வளர்ப்பா சில பேர் என்று சொன்னார். எதுவும் இல்லை என்று நானும் சொன்னேன். ரொம்ப நல்லதா போச்சு. மணி பிளான்ட் வளர்ப்பீர்களா என்று கேட்டார். ஆமாம். வீட்டுக்கு என்ன வாடகை, எவ்வளவு அட்வான்ஸ் என்பதை பற்றியெல்லாம் இன்னும் சொல்லவில்லையே என்று கேட்டேன். கட்டாயம் சொல்லத்தான் போகிறேன். அதற்கு முன்னாடி வருகிறவர்களை பற்றி முழுசா தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஏற்கனவே தண்ணீர் தட்டுப்பாடு வரப்போகிறது, வரப்போகிற சம்மர் வேற, கரண்ட் அடிக்கடி கட்டாகிறது, அதனால தான் அப்புறம் என்று ஆரம்பித்தார். என் பொறுமை எல்லை மீறிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். நான் கிளம்புகிறேன். சாப்பிட்ட டிஃபன் ஜீரணமாகிவிட்டது. மாலையில் வருகிறேன். ஒன்று தெரிஞ்சுக்கலாமா? இந்த வீடு எப்பொழுது முதல் காலியாக இருக்கு என்று கேட்டேன். கிட்டத்தட்ட 1 வருடமாக போகிறது. தோதா எவரும் அமையலை. எப்படி அமையும்? மனுஷன் வருவதற்கு முன்பே இப்படி ரம்பம் போட்டால் வந்த பிறகு என்ன படணுமோ என்று கொஞ்சம் யோசித்ததால போதும், எவனும் வரமாட்டான், காலியாகவே இருக்க வேண்டியது தான். வாடகை வீட்டின் மீதிருந்த ஆசை தவிடு பொடி போகும்போது பளிச்சென்று மின்னியது எனக்கு. வீடு கிடைத்தது. குடியேறிய பின்பு என்னுடைய சொந்த வீட்டை வாடகைக்கு விடும்போது நானும் இப்படியெல்லாம் கேட்கணுமோ? சரியா போச்சு என்றான் அவன் என்றான்.